இளையான்குடி அருகே குப்பை கிடங்கு மாற்று திட்டத்துக்கு எதிர்ப்பு, ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சி அலுவலகத்தின் பின்புறத்தில் தற்போது செயல்பட்டு வரும் குப்பை கிடங்கை இடவசதி குறைவினால் அருகில் உள்ள கீழாயூர் மற்றும் கீழாயூர் காலனி பகுதிக்கு மாற்றும் திட்டம் பேரூராட்சி நிர்வாகத்தால் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கீழாயூர் மற்றும் கீழாயூர் காலனி பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இன்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அம்மா வந்தாங்க, பார்த்தாங்க. இந்த இடம் ஒரு விஷயமாக இருக்குது. மக்கள் அதிகமான குடியிருப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் அது வேறு ஒரு மாற்று இடம் கொடுங்க. அதை 190 கொண்டு கொடுக்கறதுக்காக கிராமம் மாற்று இடம் நீங்களே சொல்லுங்கள். மாற்று இடம் ரெவன்யூ சைடு நீங்கள் தான் முடியும். சரி, அப்போ வாங்க. அதுக்கு எதுக்கு இப்படி கும்பல் சேர்த்து வருது? இல்லை, கிராமத்துக்கு மட்டும் தப்புங்க, ரொம்ப தப்பான நடைமுறை. இனிமேல் இந்த மாதிரி கும்பலோட வராதீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? வாங்கிட்டு நான் நடவடிக்கை எடுக்காம விட்டேன். அதுக்காக இப்படி கும்பல் தேடிட்டு வரீங்களா? மக்கள் வாங்குங்க. அவங்க வந்து பேசியிருக்காங்க, ஆர்டிஓவை அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் 2 பேர் 3 பேர் வாங்க, வந்து கொடுங்க. நான் நடவடிக்கை எடுக்கலன்னா அப்படி வரலாம். இது என்ன பழக்கம்? இது எப்போதும் கும்பலை கூட்டிட்டு வர பழக்கம். என்ன நடக்குறீங்க? நீங்க ஏதாவது பெருசா தப்பா நடக்குதா? நீங்க கும்பல் கூட்டிட்டு வர அளவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு நீங்க பண்றதெல்லாம். இளையான்குடி பேரூராட்சி 12வது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர்னா என்னுடைய பெயர் ஷேக் அப்துல் ஹமீது. இளையான்குடி பேரூராட்சிக்கு தற்சமயம் ஒரு குப்பை கிடங்கு இயங்கிட்டு வருது. அந்த குப்பை கிடங்கை இடமாற்றம் பண்ணுறதுக்காண்டி எங்கள் கீழாயூர் குடியிருப்பு பகுதிகளுக்கு கீழாயூர் காலனி அருகாமையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்துலேயே கொண்டு வருவதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தால் ஆரம்பத்தில் ஒரு சில வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறோம், நாங்கள் மறுசுழற்சி பண்ணுறோம்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. பின்னால் வந்து அதை தொடர்ச்சியாக செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. அதனால் பெரும் நோய் தொற்று ஏற்படும். எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கும். அவங்க குறிப்பிடக்கூடிய இடத்துல வந்து பள்ளிக்கூடம் வருது, அரசு பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனை, விவசாய ஆபீஸு, வேளாண் விரிவாக்க அலுவலகம், ஊனமுற்றோருடைய குடியிருப்பு, ஆதிதிராவிடர்களுக்கான குடியிருப்புகள் அனைத்திற்கும் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிலத்தில் பஸ் ஸ்டாண்டு இயங்கிக்கிட்டு இருக்கார்கள். இளையான்குடிய புதிய பேருந்து நிலையம் அந்த இடத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அருகாமையில் வந்து இந்த குப்பை கிடங்கு அமைக்கிறது பல வழிகளில் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும், பிற்காலங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படும்ங்கிற காரணத்தினால மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வந்தோம்.